ஹலோ மக்களே, ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெய்லி லஞ்ச் பாக்ஸுக்கு என்னடா கொடுக்குறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதினா புலாவ் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்பொழுது அவங்களும் வந்து விருப்பப்பட்டு வந்து சாப்பிடுவாங்க. அதற்காக நான் வந்து ஒரு அரைக்கட்டு அளவுக்கு புதினா வந்துட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி இலைகளை மட்டுமே எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து எடுத்துக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வந்துட்டு புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வந்துட்டு நான் வந்து பட்டாணி வந்து ஊற வச்சு அதை வந்துட்டு நல்லா வந்து வேக வச்சு இந்த மாதிரி மையா வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த பயிரெல்லாம் வேறு பாத்திரத்தில் சிப் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 சின்ன துண்டு அளவுக்கு வந்துட்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஏலக்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சாப்பிடும்பொழுது பிரியாணி சுவையில் வந்து இருக்கும். ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் வந்துட்டு இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சோம்பும் கசகசாவும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட நெக்ஸ்ட் ஒரு 2 பிரியாணி இலையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட வந்துட்டு ஒரு கொஞ்சம் வந்துட்டு கடலை வந்து சேர்த்துருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி பழத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இந்த பதத்துக்கு வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு உருளைக்கிழங்கை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் கேரட்டையும் வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு அந்த வேக வச்சுருக்க பயிரையும் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் எண்ணெயிலே வந்து வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கும் அந்த கேரட்டும் வந்துட்டு ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, புதினா பேஸ்ட்டு, அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அது வந்து அதிகமாக தண்ணியெல்லாம் வந்துட்டு நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ வந்துட்டு அதை கழுவி மட்டுமே வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அதனுடைய கலரே வந்துட்டு எவ்வளோ க்ரீனிஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்துட்டு அது கொதிக்க கொதிக்க அதனுடைய கலரே வந்துட்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி வரும். அதனுடைய ஸ்மெல் எல்லாமே வந்து போய் இந்த பதத்துக்கு வரும் இல்லையா? இந்த ஸ்டேஜில் வந்துட்டு காய் எல்லாமே வந்துருச்சா, உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே தனியாக வடித்து வச்சுருக்கக்கூடிய சாதம் இருக்கும் இல்லையா? நீங்கள் வந்துட்டு சாதத்தை குலையாமல் வந்துட்டு கொஞ்சம் விதையாக வடித்து வச்சுட்டு அதை வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு புதினா புலாவ் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு குழந்தைங்கள்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட். இது போல் வீடியோஸ்க்கு வந்து நம்மளுடைய சேனல் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.